வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கண்ட ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, குருவின் குரல் வேதாத்திரிய தொடர் சிந்தனையின் 82ஆம் பாகத்தில் சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு பற்றிய 3வது அமர்விலே மேலும் சில கருத்துக்களை இப்போது நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். சென்ற வகுப்பிலே வாழ்க்கையின் முதல் கட்டமாகிய இல்லறத்திற்கு நம்மை தயார் செய்து கொள்ளக்கூடிய பிரம்மச்சரியத்தை பற்றி பார்த்தோம். இப்போது 2வது கட்டமாகிய திருமண வாழ்க்கை. திருமண வாழ்க்கையில் அன்பு என்பது கொஞ்சி குழாவுதல் மட்டும் அல்ல. டாலரன்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட், சாக்ரிஃபைஸ், சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம். இந்த 3 பண்புகளும் கணவன் மனைவி இருவரிடத்தும் இல்லை என்றால் இல்லற வாழ்க்கை நிறைவு பெறுவது இல்லை. இல்லறத்தை துறந்த ஒரு வாழ்க்கை இன்றைக்கு சமுதாயத்தில் லிவிங் டுகெதர், பேச்சுலர் லைஃப் என்றெல்லாம் சில முரண்பட்ட, இயற்கைக்கு முரண்பட்ட ஒரு வாழ்க்கையை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் மக்கள். இது ஒரு நிறைவான இல்லறத்திற்கு மட்டுமல்ல, நல்ல ஒரு சந்ததியை உருவாக்குவதற்கும் அதை பொறுப்போடு காப்பதற்கும் இந்த புதுமைகள் எல்லாம் கை கொடுக்காது. தனிமையும் உலக நேதி அல்ல. உயிரினம் என்றுதானே சொல்கிறோம். அதன் இனத்தோடு சேர்ந்து வாழ்கின்ற நியதி. இது பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் சந்ததி விருத்திக்கும் துணையாவது. எனவே வாழ்க்கைக்கு துணைதான் வாழ்க்கை துணை என்றார்கள் நம்முடைய முன்னோர். ஒவ்வொருவருக்கும் தக்க வயது வரும் போது தாய் தந்தையர் நல்லதொரு வாழ்க்கை துணையாக பார்த்து திருமணம் செய்து வைக்கின்றார்கள். இந்த தேடலில் யாரும் சனியனை தேடுவதில்லை, மூதேவியை தேடுவதில்லை. எல்லோரும் மனம் கவர்ந்தவனாக, மகாலட்சுமியாகத்தான் தேடுகிறார்கள், மனம் முடிக்கிறார்கள். ஆனால் தேடலுக்கு தகுந்தது சில பேருக்கு அமைவதும் இல்லை அல்லவா? இந்த சின்ன வீடு என்று ஒரு திரைப்படம் வந்தது. அந்த கதாநாயகன் ஏகப்பட்ட கற்பனைகளோட இப்படித்தான் மனைவி இருக்கணும் வைத்திருப்பான். அவனுக்கு வந்து வாய்ப்பதோ ஒரு குட்டி யானை போன்ற ஒரு பெண். இப்படி எது வாய்க்கும் என்பது அவரவர் பூர்வ கர்ம வினைகளை பொறுத்தது, பாவ புண்ணிய கணக்கை பொறுத்தது. பொதுவாக எதன் அடிப்படையில் ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை நம்முடைய ஞானிகள் எழுதிய இதிகாசங்கள் மற்றும் வள்ளுவர் பெருந்தகையுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்ததாக சொல்லப்படுகின்ற ஒரு சம்பவம்.
இது கற்பனையா உண்மையா என்பது தெரியாது. மகரிஷியும் இந்த கதையை சொல்லியிருக்கிறார்கள். இப்படி வள்ளுவர் தன் வாழ்க்கை எப்படி தேர்ந்தெடுத்தார் என்ற வழிவகையை புரிந்து கொண்டால், நாமும் ஒரு வகையிலே நல்ல வாழ்க்கை துணையை அமைத்துக் கொள்வதற்கு ஓரளவுக்கு நம்முடைய அறிவை பயன்படுத்திக் கொள்ளலாம். சரி, இப்ப வள்ளுவர் எப்படி தேர்ந்தெடுத்தார்? மணலை ஒரு சிறு மூட்டையாக கட்டி தோளிலே போட்டுக்கொண்டு, இந்த மணலை சோறாக சமைத்து கொடுக்கின்ற பெண் தான் என்னுடைய மனைவி என்ற நிபந்தனையோடு தேடினார். மணலை சோறாக்க முடியுமா? இது என்ன பைத்தியக்காரத்தனம் என்று பல குடும்பங்கள், பல பெண்கள் ஒதுங்கி போக, ஒரு நாள் ஒரு கிராமத்திலே ஒரு வீட்டு திண்ணையிலே ஓய்வுக்காக, இளைப்பறுவதற்காக சற்றே ஒதுங்கினார். அந்த குடும்பத்தார் பெரியவர் இவரை உபசரித்து, எங்கள் ஊருக்கு வந்ததனுடைய நோக்கம் என்ன, உங்களுடைய ஊர் எது என்றெல்லாம் விசாரிக்கின்ற போது, வள்ளுவர் சொன்னார், நான் திருமணத்திற்காக ஒரு பெண்ணை தேடிக்கொண்டிருக்கின்றேன். அதற்கு ஒரு நிபந்தனை வைத்திருக்கிறேன். இந்த மணலை எந்த பெண் சோறாக்கி தருவாளோ அவளே எனது மனைவி என்றார். அவரும் நினைச்சிருப்பார்ல, இந்த பையனை லூசு போல் இருக்குன்னு நினைச்சிருப்பார். ஆனா வள்ளுவர் தேடிய வாசுகி அந்த அம்மையார் உள்ள இருந்தார், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தார். அவங்க சொன்னாங்க, அப்பா அந்த மணலை வாங்கி கொடுங்க, நான் சோறாக்கி படைக்கிறேன் என்றார். பெரியவரும் புரியாத புதிரோடு, சரிப்பா கூட என் பெண்ணு இதை சமைச்சு படைக்கிறேன்றா என்று மணலை வாங்கி வாசி அம்மையாரிடத்தை தந்தார். வாசி அம்மையார் அந்த மணலை வாங்கி கொண்டு போய் கொல்லைப்புறத்துல கொட்டி விட்டு, வீட்டில இருந்து அரிசி எடுத்து சாதம் சோறாக்கி விருந்து படைத்தார். வள்ளுவரும் விருந்து உண்டார். வாசி அம்மையாரை திருமணம் செய்து கொண்டார். இதுல ஒரு என்ன ட்விஸ்ட் என்றால், இறுதி காலம் வரைக்கும் எப்படி மணலை சோறாக்கினாய் என்று வள்ளுவரும் கேட்கவில்லை, இப்படித்தான் மணலை சோறாக்கினேன் என்று வாசி அம்மையாரும் சொல்லவில்லை. என்ன புரிஞ்சிருப்பாங்க? இருவரும் என்ன புரிந்திருப்பார்கள் என்றால், மணலை சோறாக்க முடியாது என்பதை ஏற்றுக்கொள்வதும், மணலை சோறாக்க முயற்சிக்காமல் வாழ்வதும் தான் அறிவுடைமை. இதுல என்ன நமக்கு செய்திருக்குங்க? மாற்ற முடிந்த சில பழக்க வழக்கங்கள், குணங்களை கொஞ்சம் எடுத்து சொல்லியோ, விளக்கம் சொல்லியோ, அல்லது வேண்டி கேட்டுக்கொண்டு எப்படி ஒரு வகையில திருத்திக் கொள்ளலாம். திருத்திக் கொள்ள முடியாத சில பிறவி குணங்கள் உண்டு. கணவன் மனைவி இருவருக்கு இடையில ஒருவருக்கொருவர் திருத்திக் கொள்ள முடியாத சில ஒன்று குணங்கள் இருக்கும். இவற்றை ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழி கிடையாது. அதனால்தான் மகரிஷி சொன்னார், இல்லறத்திற்கு அடிப்படை பண்பு, அடிப்படை தேவை சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம். இதை நாம் வளர்த்துக் கொள்ளவில்லை என்றால் இல்லறம் இனிமையாகவே இருக்காது. நல்ல குணமுள்ள கணவன் மனைவியாக அமைந்திருந்தாலும் கூட இல்லறம் சிறக்காது. எப்படி ஒருடைய நற்குணங்களை நாம் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறோமோ, அதே போல அவருடைய விரும்பத்தகாத ஒன்று இரண்டு குணங்களையும்
சகித்துக் கொள்ளத்தான் வேண்டும். இது இருவருக்குமே உரிய அறிவுரை தான். இதை புரிந்து கொள்ளாமல் இளம் வயதிலே திருமணம் என்பது சொர்க்கலோகம் என்று நினைக்கிறாங்க. ஆணுக்கும் பெண்ணுக்கும் இன்றைய காலகட்டத்துல காதல் என்பதும் திருமணம் என்பதும் ஏதோ சொர்க்கலோக வாழ்க்கை என்று நினைக்கிறாங்க, எதிர்பார்க்கிறாங்க. எப்படி இருக்கும் என்ற ஒரு கணிப்பும் கிடையாது. எந்த விதமான முன் அறிவுரையோ விளக்கமோ கிடையாது. திருமணத்தை பற்றி யார் பேசுறாங்க? திருமண வாழ்க்கை சுகமா துக்கமா பட்டிமன்றம் நடக்குமே தவிர, திருமணத்தில் எப்படி வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பது என்று யாராவது பேசுறாங்களா? இல்ல தாய் தந்தை பெண் பார்க்கறதுக்கும் மாப்பிள்ளை பார்க்கறதுக்கும் கூட்டிட்டு போறாங்களே, இப்படி இப்படி இருக்க வேண்டும் என்றாதான் நமக்கு இன்ட்ரோ கொடுக்குறாங்களா? முன்னுரை இல்லையே. ஏதோ பார்க்கறாங்க, பிடிச்சிருக்குன்றாங்க, பிடிக்கலன்றாங்க. இங்க பாருங்க, பிடித்திருக்கிறது என்று சொன்னால் எதன் அடிப்படையில் உனக்கு பிடிச்சிருக்குன்னு கேளுங்க. சொல்ல முடியாது. பிடிக்கவில்லை. ஏன் பிடிக்கவில்லை? காரணம் சொல் என்று கேட்டால், எனக்கு பிடிக்கல அவ்வளவுதான். ஏன் காரணம் சொல்ல முடிவதில்லை? என்றால் இது ஒரு தெய்வீக இணைப்பு. ஏதோ மனசுக்கு பிடிச்சா ஏத்துக்குவாங்க அவ்வளவுதான். ஏன் எதுக்குன்னு விளக்கம் சொல்ல முடியாது. அப்போ எது இங்கே நிச்சயிக்கிறது என்றால், இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று. இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று. எதன் அடிப்படையில? அவரவர் கர்ம வினைகளின் அடிப்படையில. அப்ப கர்ம வினை புண்ணியம் மிகுந்திருந்தால் நல்ல வாழ்க்கை துணை அமையும். கர்ம வினையில் புண்ணியம் குறைந்திருந்தால், தீயவை மிகுந்திருந்தால் அதற்கு தகுந்த வாழ்க்கை துணைதான் அமையும். எனவே திருமணம் என்பது ஏதோ பெரியவர்களாக பார்த்து பொருத்தம் பார்த்து முடிவு செய்து மனம் செய்து வைப்பதாகவோ அல்லது இடைத்தரகர்கள் மூலமாக ஒரு துணை அமைவதாகவோ அதுவே சொர்க்கலோகமாக அமையப் போகிறது என்ற எதிர்பார்ப்பும் கற்பனையும் எல்லோருக்கும் இருக்கும். நிஜத்தில் நிஜ வாழ்க்கையில் எதிர்பார்த்த சொர்க்கமும் இருக்கலாம், எதிர்பாராத நரகமும் அமையலாம். 2 நிலைகளிலும் இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று. சரி, எதிர்பார்ப்புகள் அதிகமாகி சகிப்புத்தன்மை குறைந்தால் விளைவு என்ன? எல்லா மேன்மைகளும் அமைந்திருந்தாலும் பிரச்சனைகளும் கூடவே வரும். பிரச்சனைகளும் கூடவே வரும். இன்றைக்கு பல குடும்பங்களிலே பார்க்கின்றோம். படிப்பு, அந்தஸ்து, நல்ல ஒரு தொழில், கை நிறைய வருமானம், வசதிகள் எல்லாம் இருந்தும் வாழ்க்கையை ஏற்றுக்கொண்ட தம்பதியர் இணக்கமாக வாழ முடியாததற்கு காரணம், இல்லறம் என்றால் இப்படித்தான் இருக்கும் என்ற அறிமுகம் கொடுக்கப்படவில்லை. அதனால் இருவருக்கும் பல்வகை சிறப்பு இருந்தாலும் சுகங்களை முழுமையாக துய்ப்பதற்கு பதிலாக சின்ன சின்ன சச்சரவுகளிலே விவாகரத்து வரைக்கும் போய் தங்களது வாழ்வையும் இழந்து இருவரது பெற்றோர்களின் மன நிம்மதியையும் கெடுத்து விடுகிறார்கள். எனவே அடிப்படையில் திருமணத்திற்கு மட்டுமல்ல, மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் அடிப்படையில் மற்றவர் குறைகளை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் வேண்டும். குறை இல்லாத மனிதன் இன்னும் படைக்கப்படவில்லை. எனவே எதிர்பார்ப்புகளை குறைத்து ஒருவருக்கொருவர் ஒத்து வாழ்கின்ற சகிப்புத்தன்மை வளர்த்து கொண்டு
இல்லறத்தை வளப்படுத்திக் கொள்ள வேண்டும். முதல் பார்வையில் காதல், முதல் சண்டையில் விவாகரத்து என்பது பொறுப்பின்மையைத்தானே காட்டுகிறது. இவை எல்லாம் இந்த திரைப்படங்கள் வந்த பிறகு நேர்ந்த விபரீதங்கள். இப்போ சமீப காலத்தில் திரைப்படத்துறை சமுதாயத்தை சீழ்த்தே தீர்வது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு படங்களை தயாரிக்கிறார்கள். அரசியல்வாதிகள் என்ன சொல்கிறார்களோ அதை தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் செயல்படுத்துவதற்கு ஒரு கூட்டுக்கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ இங்க தமிழ்நாட்டில் ஒரு புதிய திரைப்படத்தின் டீசர் வந்திருக்கு, பேட் கேர்ள். பெண் விடுதலை, பெண் சுதந்திரம், பெண்ணியம் என்றெல்லாம் பேசிக்கொண்டு ஒரு பெண் எப்படி எல்லாம் தான் தோன்றித்தனமாக நடந்து கொள்கிறாள் என்பதை பற்றிய திரைப்படமா, அதை பற்றி நிறைய யூடியூப் டிஸ்கஷன் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஆனா யாரும் ஒண்ணு கவனிக்கல. என்னன்னா, பெண் விடுதலை என்று எல்லாம் காட்டியவன் வைத்த பெயர் என்ன? குட் கேர்ள் வச்சிருக்கணும், இல்ல ரெபலியன்ட் கேர்ள் அப்படி பேர் வச்சிருக்கலாம். தமிழ் படம் தான். நான் தமிழ் படத்துல இப்ப இங்கிலீஷ் தான் பேர் வைப்போம். ஆனா பேட் கேர்ள் பேர் வச்சிருக்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? இப்போ இது போல் நடந்தால் அது கெட்டது என்று அவனுக்கு தெரியாமலேயே அவனுடைய மனசாட்சி அந்த திரைப்படத்துக்கு பெயர் வைத்திருக்கிறது. இப்ப பேட் கேர்ள் ஏன் போய் பார்ப்பானே? குட் கேர்ள் மட்டும் பார்த்துக்கலாம் இல்லையா? இப்படி புரட்சி புதுமை என்று சொல்லிக்கொண்டு ஆபத்தை தேடி சமுதாயத்தை தள்ளுகின்ற ஒரு கயமை செயல், பாவத்தை செய்கிறது திரைத்துறையும் இணையதள துறைகளும். ஆனால் முற்காலத்தில் இருந்த நிலை என்ன? கண்ணதாசன் ரொம்ப அழகா சொன்னார். 1952, 53 நினைக்கிறேன். மிக அற்புதமான ஒரு குழந்தைக்கு தாலாட்டு பாடுவதிலேயே ஒரு 4 வரிகள் இல்லறத்தை பற்றியும் சேர்த்திருக்கிறார். என்ன சொல்றார் தெரியுங்களா? மணமாலை தனை சூடி உறவாடுவார், மனம் மாறாமல் பல காலம் விளையாடுவார், ஒரு கால தமிழ்நாடு இதுதானடா, இதை உன் கால தமிழ்நாடு அறியாதடா என்று 52 எழுதினார். இன்னைக்கு 24 அது உச்சம் தொட்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாடு பண்பாட்டை அறிந்து கொள்ளவில்லை, பண்பாட்டை மதிக்கின்ற அறிவும் இல்லை. சுயபுத்தி இருந்தால் தானே சிந்திப்பாங்க. நடிகர் சொல்வது, அரசியல்வாதிகள் சொல்வது, பிரபலங்கள் பேசுவது, திரைப்படங்கள் காட்டுவது, இதையெல்லாம் வாழ்க்கை நம்புகின்ற முட்டாள்தனம் தானே மக்கள் மத்தியிலே வேரோடி போய் கிடக்கிறது. இவன் எப்படி சுயமா சிந்திப்பான்? எனவே பிரச்சனைகளை தானாக உருவாக்கி கொண்டு அல்லல் படுவதே வாழ்க்கை என்ற அவலத்தை தான் இன்றைக்கு சமுதாயத்திலே நான் பார்க்கிறேன். எனவே முற்காலத்தில் வாழ்ந்த ஒரு நிறைவான அமைதியான வாழ்க்கை, வசதிகள் இல்லை, ஆனாலும் கணவன் மனைவி உறவு என்பது தெய்வீகமாக இருந்த காலகட்டம். அதை இழந்து போனது இன்றைய சமுதாயம். எனவே வினை பதிவுகள் நல்லதானால் துணையும் சிறந்ததாக அமையும். தீய பதிவுகள் என்றால் அவற்றை அடித்து துவைக்க தகுந்த துணைதான் அமையும். என்ன செய்வது? பர்த்தாவுக்கு ஏற்ற பதிவிரதை என்றால் என்னாலும் கூடி வாழலாம், சற்றேனும் ஏறு மாறாக இருப்பாலேயாமாயின் கூறாமல் சந்நியாசம் கொள் என்று அற்புதமான ஒரு அறிவுரையை தந்தார் அவை பிராட்டியார். இது என்ன பொருள் சொன்னாங்க தெரியுங்களா? இதுவரைக்கும் பர்த்தாவுக்கு ஏற்ற பதிவிரதை என்றால்
கணவன் எல் என்றால் எண்ணெயா நிக்கணும். அப்படிப்பட்ட மனைவி என்றால் குடித்தனத்தை நடத்திடலாம், என்னாலும் கூடி வாழலாம். சரி, சற்றேனும் ஏறு மாறாக இருப்பாளே ஆமாயின், ஏன், எதுக்கு, இப்ப என்ன என்று கேள்விகள் கேட்டால் கூறாமல் சன்னியாசம் கொள், சொல்லாம கொள்ளாம ஓடியே போயிரு. இதை ஒரு பெண் ஞானி அபய் பிராட்டர் இப்படி ஒரு அட்வைஸ் பண்ணுவாரா என்று யாரும் யோசிக்கவே இல்லை. இது மகிழ்ச்சி ஒரு வேடிக்கை ஒரு கவிதை சொல்லுவார். யார் சன்னியாசிகள் இன்றைக்கு மகா கும்ப மேல ஆயிரக்கணக்கான காவிகள் எல்லாம் சாதுக்கள் சொல்லி திருமண பக்கம் எல்லாம் விபூதி பூசிய உடல், விதவிதமான காஸ்டியூம்ஸ், காவி கட்டி கொண்டு பார்க்கிறோம். இத்தனை ஞானிகளா உலகத்துல, இந்தியாவில் இத்தனை ஞானிகளா? இவ்வளவு பேர் இருந்தும் இந்தியா இப்படி இருக்கிறது, தமிழ்நாடு இப்படி இருக்கிறது. அவர்கள் பெற்ற ஞானத்திற்கு பொருள் என்ன, பயன் என்ன? இல்லையா? இத்தனை ஞானி இருக்கிறாங்க, சமுதாயத்தை சீர்திருத்த வேண்டாமா? பெற்ற ஞானத்திற்கு பயன் என்ன? சாமி சொன்னாங்க, பெண்டு பிள்ளை இல்லாதோன், பிழைக்க வழி தெரியாதோன், சண்டையினால் வீட்டை விட்டோன், தங்கமே சன்னியாசி ஆனாருடினார். இப்படி அபையார் சொன்னதுக்கு தப்பா புரிஞ்சுக்கிட்டு சண்டை போட்டு சொல்லாம கூட ஓடி போயிட்டாச்சு. இப்படிப்பட்ட சாமியார் நிறைய பேர் இருக்கிறான். இங்க தமிழ்நாடு திருவண்ணாமலையிலும் இருக்காங்க. நிறைய காவிரி கட்டிக்கிட்டு சேஷாத்திரி சுவாமிகள் ஆசிரமத்துல சோறு போடுவாங்க, ரமண மகர்ஷி ஆசிரமத்திலையும் அன்னதானம் பண்ணுவாங்க, விசிறி சுவாமிகள் ஆசிரமத்திலேயே அன்னதானம் பண்ணுவாங்க. மூணு ஒரே இடத்துல தான் இருக்குது. இங்க காலையில அங்க மத்தியானம் இங்க ராத்திரி சாப்பிட்டுட்டு அப்படியே மரத்து நிலையில தூங்கிக்கிட்டு காவியை கட்டிட்டு நாங்கெல்லாம் துறவிகள்ன்ற மாதிரி சன்னியாசிகள் அப்படின்னு கிடப்பாங்க. நான் திருவண்ணாமலை மன்ற நிகழ்ச்சிக்கு போயிருந்த போது இதெல்லாம் போய் பார்த்து வந்தேன் ஒரு நாள். இப்ப நான் அன்பர்கள் கேட்டாங்க, எப்படிங்க எங்க ஊர் அப்படின்னாரு. சித்தர்கள் வாழ்ந்த பூமி நல்ல பூமி, ஆன்மீக பூமி. ஆனால் சோம்பேறித்தனத்தை சோறு போட்டு வளர்த்துட்டு இருக்கிறீங்க என்ன, சோம்பேறித்தனத்தை சோறு போட்டு வளர்க்கிறீர்கள் என்று சொன்னேன். என்னங்க ஐயா அப்படின்னாங்க. இல்லை, இவங்க எல்லாம் நன்கு உழைக்கக்கூடிய வயசு, இப்படி உழைக்காம தண்டச்சோரா சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கு நீங்க எல்லாம் புண்ணியம் நினைச்சு காசு கொடுத்துட்டு இருக்கீங்களே, அதை சொன்னேன் அப்படின்னு. அது எங்கெங்கிருந்தோ ஃபண்ட்ஸ் வருதுங்க ஐயா ஆசிரமங்களுக்கு அப்படின்னா. இப்படி இந்த நன்கொடை எல்லாம் சோம்பேறிகளை வளர்க்குமே தவிர நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தாது, மக்கள் மத்தியில ஒழுக்கம் சார்ந்த வாழ்க்கையை பரவ செய்யாது. சோ எதை செய்தால் என்ன விளைவு என்று சீர்தூக்கி பார்க்கின்ற அறிவு வேண்டும். அப்படிப்பட்ட சொல்கின்ற கருத்துக்களை சிந்தித்து ஏற்க வேண்டும். பிரபலங்கள் சொல்கின்ற முட்டாள்தனங்களை மட்டுமே ஏற்றுக்கொண்டு சிந்திக்காமல் செயல்படுத்துவேன் என்றால் உங்களை யார் காப்பாற்ற முடியும்? அப்போ துன்பம் வருது, பிரச்சனை வருது, சிக்கல் வருது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் யூ டிசர்வ் ஃபார் தட், யூ சஃபர். நீதானே விலை போட்டு வாங்கிக்கிட்ட, நல்லோரே அடையாளம் கண் தெரியல, நல்லோரை மதிக்க தெரியல, நீதானே விலை கொடுத்து வாங்கின, அனுபவி. இப்படி நல்லதொரு இல்லறத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் சந்நியாசம் என்ற சொல் போல பல சொற்களுக்கு, கருத்துக்களுக்கு சிந்திக்கின்ற பழக்கம் வேணும். அப்போ மகர்ஷிட்ட வந்த பிறகுதான் எனக்கும் இந்த கருத்துக்கு விளக்கம் கிடைச்சதுங்க. சந்நியாசம் என்றால் துறவு அல்ல, காவி கட்டுக்கொண்டு மரத்திலே போய் உட்கார்ந்து கொள்வது அல்ல. உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு சந்நியாசம். உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே சந்நியாசம், துறவு.
அப்ப என்ன? உறவிலே கண்ட தெளிவு, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம். நல்லவற்றை ஏற்றுக்கொள்வது போல தீயவற்றையும் சகித்துக் கொள்ள வேண்டும். எனவே இதை அளவுமுறையோடு புரிந்து கொண்டு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ வேண்டும். கூறாமல் சந்நியாசம் கொள். தவறுகளை சுட்டி காட்டி, கேலி கிண்டல் செய்து, அல்லது தீட்டி அடித்து துன்புறுத்தி, இப்படி வாழ்க்கையை கெடுத்து கொள்ளாதே. எங்கேயோ பிறந்த ஒரு பெண் பிள்ளை, எங்கேயோ பிறந்த ஒரு ஆண் பிள்ளை, இருவருக்கும் திருமணம் என்ற பந்தத்தின் மூலமாக இல்லறம் என்ற ஒரு புதிய ஒரு உறவு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. பேதங்கள் இருக்கத்தான் செய்யும். எனவே ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழி இல்லை. கூறாமல் சந்நியாசம் கொள். சரி, இப்போ அடுத்ததாக இதுல ஒரு முக்கியமான ஒரு சிந்தனை கருத்து என்ன என்றால், இல்லறம் திருமணம் என்ற ஒரு சடங்கிலே முக்கியமான கருத்து என்ன என்றால், மகாலட்சுமியாக தன் மகளை வளர்த்து சில சமயங்களில் முன்பின் தெரியாத ஒரு வரனுக்கு மனைவியாக தானம் அளிக்கின்ற ஒரு நிகழ்ச்சி. திருமணத்தின் முக்கியமான நிகழ்ச்சி என்னங்க? கன்னிகா தானம். எப்படி காட்டுறது நான் தானம் தந்து விட்டேன் என்பதை? அந்த காலத்துல வீடு மாடு இப்படி இன்னொருவருக்கு தத்தம் செய்து விட்டால் இனிமேல் இதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை குறிப்பதற்காக பெறுபவர்களுக்கு தருபவர் தண்ணீர் ஊற்றி அதை பெறுபவர் பெற்றுக்கொள்வது. தாரை வார்த்தல் சொல்லுவாங்க. திருமணத்துல தாரை வார்த்தல் அப்படிம்பாங்க. இது தத்தம் செய்வதுன்னு சொல்வார்கள். இப்படி வீடு மாடு இப்படிப்பட்ட தானங்களை தத்தம் செய்வது, அதன் பிறகு நமக்கு அதுக்கு உரிமை பாராட்ட முடியாது, சம்பந்தம் இல்லை. ஆனால் பொருட்களை போல ஒரு மனித ஜீவனை தத்தம் செய்வதா? திருமணத்துல பெண்ணை நீர் ஊற்றி தாரை வார்த்து எனக்கும் என் மகளுக்கும் இனிமேல் சம்பந்தம் இல்லை, உறவு இல்லை என்று தத்தம் செய்வதா? நடைமுறையில் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் இந்த சடங்கு இன்றைக்கு அவசியமா? மகர்ஷி சொல்றாங்க. அதாவது மணவினை நிகழும் போது மகள் தனை பெற்றோர் நின்று கணவன் என்ற ஒருவனுக்கு கையில் நீரை பார்த்து பணமதை ஈந்தோ பெற்றோ பலர்க்கான தத்தம் செய்வார். குணம் என்னும் நிலை கண்டோரும் இதை கொடுமை என்று எண்ணவில்லை. பல ஆண்டுகளுக்கு முன்பே மகர்ஷி எழுதிய ஒரு கவிதை. அந்த காலத்துல இருந்த ஒரு நிலை இன்றைக்கும் சடங்கு வாக்குல இருக்கிறதை தவிர யாரும் பொருட்படுத்துவதில்லை. எனவே இந்த கன்னிகா தானத்தின் சிறப்பு என்ன? இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது அன்னதானம், கோதானம், பூதானம், இரத்த தானம் மற்றும் இலவச கல்வி, இலவச மருத்துவம், மடங்களிலே அன்னதானம், கோவில்களிலே அன்னதானம் என்று பல வகையில் மக்கள் நலம் கருதி வசதி உள்ளவர்கள் நற்காரியங்களை செய்வது உண்டு இல்லையா? எத்தனை தானம்! இப்படிப்பட்ட பல தானங்களை விட உச்சகட்டமானது சிறப்பான ஒரு தானம் உண்டு என்றால் அது என்ன? பாரதியார் சொல்றார், அன்னசத்திரம் 1000 நட்டல், 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நட்டல், அன்ன யாவையும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு இழுத்தறிவித்தல் என்றார் பாரதியார். அன்ன யாவையும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு இழுத்தறிவித்தல். இலவச கல்வி, கல்வி தானம். ஆனால் இப்படி பல தான தர்மங்களை விட சிறந்த
உயர்ந்த ஈடு செய்ய முடியாத ஒரு தானம் உண்டா என்ற ஒரு சிந்தனை செய்தால் கிடைக்கின்ற பதில் கன்னிகா தானம். அப்படி அதில் என்ன உயர்வு என்பதை பல கணவர்களுக்கும் தெரியாது, கணவர்களை பெற்றோர்களுக்கும் தெரியாது. அதனால்தானே வீட்டுக்கு வந்த மருமகளை மகள் போல் கவனிக்காமல் வேறு மாதிரி நடத்துறாங்க. அப்ப இந்த முக்கியத்துவத்தை மக்கள் மனதிலே பதிக்க வேண்டியது சமுதாயத்தின் கடமை, அறிஞர் பெருமக்களின், சமுதாய சிந்தனையாளர்களின் கடமை, தொண்டு நிறுவனங்களின் கடமை. எப்படி அன்னதானம் பசிக்கின்ற வயிற்றுக்கு உணவளித்து நிறைவு தருகிறது, அந்த வேலைக்கு பசி தீர்ந்தது. கோதானம் இதை விட உயர்ந்தது. ஏன்? பசுமாடு என்ற சொல்லுக்கு உயிர் உள்ள செல்வம் என்ற ஒரு சிறப்பு உண்டுங்க. மாடு என்றால் செல்வம். திருக்குறளே பல இடங்களிலே மாடு இல்ல மற்ற எவை என்றெல்லாம் பல இடத்துல குறிப்பிட்டிருக்கிறார். அப்ப மாடு என்றால் செல்வம் என்று பொருள். அப்ப வீட்டுக்கு வந்த மருமகள் லக்ஷ்மி என்பதனால் மாட்டு பொன், மாட்டு பெண் என்பார்கள். மாட்டு பெண் மாடு மாதிரி அர்த்தம் இல்லை, செல்வம் என்ற அர்த்தம், மகாலட்சுமின்னு அர்த்தம். எனவே கோதானம், பசு மாடு என்ற சொல்லுக்கு உயிர் உள்ள செல்வம் என்று ஒரு சிறப்பு உண்டு. எப்படி பசுவை உரிமை பாராட்டுகின்ற மனிதன் அந்த பசுவுக்கு தீவனம் வைக்கவில்லை என்றாலும் அந்த பசு எங்கோ போய் மேய்ந்து விட்டு வந்து இவனுக்கு பால் தருகிறது, பால் கறப்பதற்கு வாய்ப்பு தருகிறது. அந்த பால் மூலம் பசியை நீக்கிக் கொள்ளலாம், மிகுந்ததை விற்று பொருளும் சேர்க்கலாம். அப்போ கோதானம் ஒரு மனிதனுடைய வாழ்வுக்கு ஆதாரமாகிறது. அப்ப அன்னதானத்தை விட கோதானம் உயர்ந்தது. இது போல அதே போல நீங்க எல்லாவற்றையும் இரத்த தானம், கல்வி, மருத்துவம், இப்படி பலவற்றை ஆராய்ந்து பார்க்கலாம். இப்படி ஒவ்வொரு வகை தானத்திலேயும் தானத்தின் நோக்கம், கருத்து, அர்த்தமே பெறுபவருக்கு நன்மை கிட்டும் என்பதுதானே. என்றாலும் இந்த அத்தனை தானங்களையும் ஒரு சேர அளிக்கக்கூடிய ஒரு வகை உண்டு என்றால் அதுதான் கன்னிகா தானம். எல்லா தானத்தையும் ஒரு சேர அளிக்கின்ற ஒன்றுதான் கன்னிகா தானம். எப்படி? இன்றைக்கு ஏழை குடும்பம் முதல் வசதிமிக்க குடும்பம் வரை மனைவியும் உழைத்து பொருள் ஈட்டுகிறாள். அந்த பொருளை கொண்டு நாம் உணவு உண்ணுகிறோம். இது அன்னதானத்திற்கு நிகர். அதிகம் மனைவி சம்பாதிக்கின்ற, அதாவது கல்வி தகுதி திறமையுள்ள ஒரு மனைவி ஈட்டுகின்ற செல்வம், விலை நிலம் வாங்குறாங்க, வீட்டு மனை வாங்குறாங்க, வீடு கட்டுறாங்க, கார் வாங்குறாங்க. அப்ப இத்தனை சேர்ப்பதற்கு மனைவியினுடைய வருமானம் துணை செய்கிறது. பித்ரு தோஷம் கழிக்கணும், ஐயர் கோதானம் பண்ணணும்ன்றாங்க. உடனே ஒரு பசு அங்கிருந்து வாடகைக்கு வாங்கி இங்க கயிறு மாத்தி கொடுத்து, இல்ல சொந்தமா காசு போட்டு வாங்கி ஒண்ணு கொடுத்து கோதானம் பண்றாங்க. பூதானம், பூமி தானம் பண்றாங்க. இலவச கல்விக்கு காசு கொடுக்குறாங்க, மருத்துவத்துக்கு நன்கொடை கொடுக்குறாங்க, கோவில் நன்கொடை தர்றாங்க. இப்படி இரண்டாவது கூடுதல் வருமானம் இருப்பதனால் தானே கணவன் தாராளமாக செய்ய முடியுது. அப்போ குடும்பத்தின் பல செலவுகளை தாராளமாக செய்வதற்கு மனைவியினுடைய உழைப்பும் வருமானமும் அடிப்படை அல்லவா? இப்படி இத்தனை நன்மைகளை தருகின்ற மனைவி அமைந்ததற்கு ஒரு தம்பதி, நமக்கு சொந்தம் இருக்கோ இல்லையோ, யாரோ ஒரு தம்பதியின் மகளை நமக்கு கன்னிகாதானம் செய்தது தானே இத்தனை வசதிக்கும் அடிப்படை.
அது மட்டுமல்ல, இல்லறம், அதில் பெறக்கூடிய சுகம், சந்ததி, அதன் மூலமா பெறக்கூடிய நன்மைகள், புகழ், இப்போ அத்தனைக்கும் காரணம் ஒரு பெண்ணுடைய ஒரு தாய் தந்தை தன் மகளை கன்னிகாதானம் செய்து தந்தது. ஒரு பெண் மகவை பெற்று வளர்த்து கல்வி தந்து நற்குணங்களை புகட்டி நற்பண்புகளை வளர்த்து சமையல், குழந்தை வளர்ப்பு, குடும்ப நிர்வாகம் என பல திறமைகளை கற்பித்து இவற்றோடு சீர்வரிசை செய்வது எவ்வளவுங்க? ஒரு பெண் பிள்ளையை பெற்று வளர்த்து படிக்க வைத்து நற்குணங்களை புகட்டி நற்பண்புகளை வளர்த்து சமையல், குழந்தை வளர்ப்பு, குடும்ப நிர்வாகம் என்பவற்றெல்லாம் கற்றுத்தந்து இவற்றோடு சீர்வரிசை என்றும் எத்தனை பவுனு, எத்தனை காரு, முடிஞ்ச வீடு, இப்படி ஒரு ஒரு பெற்றோரது வாழ்க்கையின் பெரும் பகுதியையே அள்ளி தருகின்ற நிகழ்ச்சி அல்ல ஒரு கன்னிகாதானம். வெறுமனே தாலி கட்டி கூட்டிட்டு போறீங்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பெண் பிள்ளையுடைய அவளை பெற்றோர் தாய் தந்தையுடைய தியாகம் எவ்வளவுன்னு நினைச்சு பாருங்க. இதெல்லாம் அள்ளி தருகின்ற நிகழ்ச்சி தான் கன்னிகாதானம். இதன் பெருமையை விலக்கி சொல்ல வார்த்தை ஏது சொல்லுங்க? இத்தனை ஒட்டுமொத்தமாக ஒரே நாளில் உரிமையை மாற்றி தருகின்ற ஒரு தானம். இந்த பெருமையை எந்த வார்த்தை சொல்லி விளக்க முடியும்? இவை மட்டுமா? வீரியமிக்க விதைகளை விதைத்து நீர் பாய்ச்சி உரமிட்டு வேலியிட்டு பாதுகாத்து அனைத்தும் செய்தாலும் வயலின் மண் சத்து தான் விளைச்சலுக்கு ஆதாரம். மண்ணில சத்து இல்லை என்றால் என்னதான் நீ விதையை போட்டாலும் விளைச்சல் என்ன? அது போல அறிவும் ஆற்றலும் மிக்க ஒரு சந்ததிக்கு ஒரு மனைவியின் பங்கு போற்றற்குரியர் அல்லவா? கணவனின் கல்வி ஒரு தலைமுறைக்குத்தான் பயனாகும். ஆனா மனைவியின் அறிவு திறம் அவள் கருவிலே பிறக்கின்ற ஒவ்வொரு சந்ததியாக பயனளிக்கும். அதனால்தான் இல்லது என் இல்லவள் மாண்பு ஆனால் உள்ளது என் இல்லவள் மானா கடை. வள்ளுவர் கேட்கிறார், இல்லது என் இல்லவள் மாண்பானால். நற்பண்புகளுடைய நல்ல மனைவி அமைந்து விட்டால் அந்த குடும்பத்தில் இல்லாதது எது? உள்ளது என் இல்லவள் மானா கடை. மாண்பு மிக்க மனைவி கிட்டவில்லை என்றால் நீ எவ்வளவுதான் செல்வத்தை குவித்திருந்தாலும் உயர்ந்த பதவியில் இருந்தாலும் என்ன மரியாதை உனக்கு இல்லையா? அறிவார்ந்து செயல்படுகின்ற மனைவி அமைந்தால் இல்லறத்தில் அனைத்தும் நிறைந்திருக்கும். அப்படி அமையவில்லை எனில் வாழ்க்கை எதிர்மறையாகும் என்கிறார் வள்ளுவர். இத்தகைய ஒரு பெண் ஒரு ஆணுக்கு தானமாக கிடைத்தது பெரும் பாக்கியம் அல்லவா? அதனால் நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமைவதற்கு புண்ணியம் செய்திருக்க வேண்டும், நிறைந்த புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இதை மறந்துவிட்டு மனைவியை அலட்சியப்படுத்துவது நன்றி கெட்டத்தனம் அல்லவா? இத்தனை நன்மைகளை தருகின்ற மனைவியை அலட்சியப்படுத்தி விடுவது நன்றி கெட்டத்தனம் அல்லவா? சாமி சொல்லுவாங்க, இல்லறம் என்பது ஒரு தம்பதியின் கர்ம வினைகளை நீக்குகின்ற தெய்வீக பந்தம். அறம் சார்ந்த இல்லறத்தில் தம்பதியரின் முந்தைய 6 தலைமுறைகளின் பாவ புண்ணிய பதிவுகளை தூய்மை செய்வதோடு நல்ல சந்ததி என பல தலைமுறை உருவாக உதவி செய்வதும் இல்லறம். இதற்கு சாதகமாக தகுந்த வகையிலே
ஒரு பெண் குழந்தையை பெற்று வளர்த்து பக்குவமாக்கி கணவன் என்ற ஒருவனுக்கு அள்ளித்தருகின்ற பெரும் கொடை அல்லவா கன்னிகாதானம். எனவே இவற்றின் சிறப்பை உணர்ந்து, கன்னிகாதானத்தின் சிறப்பை உணர்ந்து, கணவர் தன் மனைவியை தனக்கு நிகராக மதித்து இல்லறம் காக்க வேண்டும். அவனது குடும்பத்தாரும் மருமகளை தன் மகள் போல அன்பு காட்டி அரவணைத்து வாழ வேண்டும். சரி, பெற்றோர் தம் மகளை தானம் செய்வதால் அவளுக்கும் பிறந்த வீட்டுக்கும் இனி தொடர்பில்லை என்றும், கணவன் எப்படி இருந்தாலும் என்ன செய்தாலும் அவனுக்கு கட்டுப்பட்டவள் என்றும் கருதுகின்ற அறியாமை, இதை வேதத்தில் மகர்ஷி அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்? இப்போ சாமி பிச்சை போடுங்கன்றார் ஒருத்தர். பணம் இல்லப்பா, உணவா இருக்குன்னு சொல்லி உணவு பொட்டலம் ஒன்று கொடுக்குறோம். அதை வாங்கிவன் தூக்கி குப்பையில் எரிஞ்சா உங்களுக்கு கோபம் வருமா வராதா? ஏண்டா எடுக்கிறது பிச்சை, அது குப்பையில போடுறேன்னு கோபம் வருமா இல்லையா? அப்போ தனக்கு உரிமை இல்லாத ஒரு பெண், இன்னொரு வீட்டு மகள், அவளை தானம் பெற்றவன் இந்த கணவன். தானம் பெற்ற மனைவியை துன்புறுத்துவதற்கு இவனுக்கு எப்படி உரிமை வந்தது? மனம் செய்வதால் என் மகள் என்ற உறவு எப்படி அருந்து போகும்? எப்படி அருந்து போகும்? உறவுகள் மலருமே தவிர உறவுகள் அழிந்து போவதே கிடையாது. அப்பா செத்து போயிட்டாங்க, இருந்தாலும் அப்பா என்ற உறவு அழிந்து போச்சா? ஆள் இல்லை, ஆனா உறவு அருந்து போச்சா? அதுபோல் மனைவி கணவன் என்ற உறவும் அருந்து போவதில்லை, உறவுகள் அருந்து போகாது. அப்ப திருமணம் செய்வதுதான் இனிமேல் எனக்கும் உனக்கு சம்பந்தம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இந்த எண்ணங்களை சமூகத்திலிருந்து களைய வேண்டும் என்கிறார் மகர்ஷி அவர்கள். அதுவும் இந்த தண்ணீர் வார்த்து தாரை வார்க்கின்ற சடங்கு. இது முற்காலத்தில் இருந்த அளவுக்கு இல்லை. இந்த காலத்தில் அங்கங்கே மாற்றம் நிகழ்ந்து கொண்டுதான் வருகின்றன. காரணம் என்ன? ஒன்று படிப்பறிவு, இன்னொன்று சுயமான சம்பாத்தியம். அதனால் ஒரு அங்கீகாரம், ஒரு மதிப்பு எல்லாம் வந்திருப்பது உண்மைதான் என்றாலும் இது முழுமையாகவும் இல்லை, சமுதாயம் முழுவதும் பரவலாகவும் இல்லை. அதாவது எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், 2 பசங்க, பெரிய மருமகள், 2வது பையனுக்கு பொண்ணு பார்க்குற நிகழ்ச்சியில நான் போயிருக்கேன். அவர் பெருமையா சொல்றார், 2 பசங்ககிட்ட கிரெடிட் கார்டு கொடுத்துருக்கிறார். சம்பளம் நேரா அவனோட அக்கௌண்ட்ல இருந்து சேம் டே இவரோட அக்கௌண்ட் மாறிடணுமா? அவங்க கிரெடிட் கார்டை செலவு பண்ணிக்கலாம். மாச கடைசியில அந்த கிரெடிட் கார்டு லிஸ்ட் பார்த்து எந்த செலவெல்லாம் அனாவசியம் பண்ணிக்கலாங்கன்னு இவருக்கு தோணுதோ அதை கண்டிச்சுட்டு கிரெடிட் கார்டு பேமெண்ட் கொடுப்பாராமா. சரி, மகன் தான் இப்படின்னு சொன்னா, பெரிய மகன் தான் இப்படின்னு சொன்னா, மருமகளுடைய சம்பளம் அப்படித்தான். இதை எவர் சொல்ற? பெருமையா சொல்றார், என் பசங்களை வந்து அப்படி கை பிடிக்குள்ள வச்சிருக்கிறேன் அப்படின்னு. சரி, அவுத்து விடுங்க, என்ன பார்ப்போம். கை பிடிக்குள்ள வச்சுட்டீங்க, அவுத்து விடுங்க, என்ன பார்ப்போம். அவனுக்கு எதுவுமே வாங்கவும் தெரியாது, விற்கவும் தெரியாது, பணத்தை நிர்வாகம் பண்ணவும் தெரியாது. இப்ப நீ செத்து போயிட்டா அவங்க எப்படி வாழ்வாங்க இந்த சமுதாயத்துல? அப்ப இது அல்ல, தீது நன்று இரண்டையும் கற்பித்து அவரவர்கள் சுயமாக செயல்படுகின்ற ஒரு பக்குவத்தை கற்றுத்தருவதுதான் தாய் தந்தைக்கு பெருமையே தவிர, என்ன கேட்காம எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படின்றது பெருமை அல்ல. எத்தனை நாளைக்கு நிற்கும் இதெல்லாம்? இப்படி எங்கேயாவது இப்போ இருக்கத்தானே செய்யுது. இது இந்த
20ஆம் நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டு தான் பேசுறேன். அப்ப இன்றைக்கு இந்த நிலை இருக்கத்தான் செய்யுது. அப்ப இது எங்கோ 1, 2 இது மாதிரி அங்கே பரவலா பார்க்க முடியாது. எனவே இல்லறத்திற்கு அடித்தளம் புனிதமான தெய்வீகமான கணவன் மனைவி உறவு. இதை பற்றி கண்ணதாசன் தான் நிறைய திரைப்பாடல் படங்களிலேயே பல பாடல்களிலே பாமரன்னு புரிந்து கொள்ளக்கூடிய வகையில மிக எளிமையான கருத்துக்களை விதைத்தார். என்ன துரதிருஷ்டம்னா, குத்துப்பாட்டு கேட்கிற அளவுக்கு மக்கள் மனம் மாறி போனதுதான் துரதிருஷ்டம். கருத்துள்ள பழைய திரைப்பாடல்களை கேட்பவர்களே கிடையாதுங்க. பொருள்மிக்க பாடல்கள் எழுதக்கூடியவர்களே இன்னைக்கு கிடையாது. அப்ப எப்படி சமுதாயத்துல நல்ல கருத்துக்கள் பரவும் யோசிச்சு பாருங்க. யாருமே சொல்லி தரது இல்லைன்னா சுயமா புரிஞ்சுக்க முடியுமா? சாத்தியமில்லை. நமக்கு மகர் சொன்னதுனால தான் நாம் புரிஞ்சுக்கிட்டோம். நாம சுயமாக கத்துக்கிட்டோம்னா ஆழம் எழுதுகள் போல் உறவு 1000 வந்தும் என்ன வேறென நீ இருந்தாய் அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன் என்றார் மனைவியை பற்றி கண்ணதாசன் பாடல்ல. அதாவது மரத்திற்கு ஆணிவேர் தான் ஆதாரம். ஆணிவேர் காய்ந்து போனால் மரம் சாய்ந்து போகும் இல்லையா? அதுபோல் இல்லறத்திற்கு தம்பதியர் பந்தம் உறுதியாக நிற்க வேண்டும். ஒரு கணவனோ மனைவியோ புண்ணியவார்கள் என்பதை நிரூபிப்பது அவரவர்களுக்கு அமைந்த வாழ்க்கை துணைதான். நல்ல மனைவி கிடைத்தால் கணவனைத்தான் பாராட்டணும், புண்ணியவானப்பா நீ அப்படின்னு. நல்ல கணவன் கிடைத்தால் மனைவியைத்தான் பாராட்டணும், புண்ணியம் செய்தவள் நீ என்று. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. குடும்பம் என்றால் எப்படி இருக்கணும்? இல்வாழ்க்கை என்று 4ஆம் அதிகாரத்திலேயே அற்புதமான ஒரு வாழ்க்கையை தந்தார் வள்ளுவ பெருந்தகை. பொதுவாக மக்களிடம் அன்பானது எல்லை கட்டிய பாசமாகவே செயல்படுகிறது. நாம் குடும்பத்திலே உறவு நட்பிடத்திலே செலுத்துவதெல்லாம் அன்பு அல்ல, பாசம். ஏன்னா என்னுடையது என்ற எல்லைக்குள் அடங்குவது பாசம். தன் குடும்பத்தை போல மற்றவர்களை நேசிக்கின்ற மன விரிவுதான் அன்புக்கு அடையாளம். தன்னை போல பிறரை எண்ணும் தன்மை, அது அன்புக்கு அடையாளம். அப்ப அன்பும் அறனும் உடைத்தாயின், அன்பு இருக்க வேண்டும், அற வாழ்க்கை இருக்க வேண்டும். ஒழுக்கம் கடமை ஈகை இணைந்த அற வாழ்க்கை இருக்க வேண்டும். இந்த இரண்டும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இல்வாழ்க்கையின் பண்பாடு இது. இந்த பண்பாட்டின் பயன்பாடு பயன் சுகமான வாழ்க்கை. தன் குடும்பத்தை போல அண்டை வீட்டாரை நேசிக்கின்ற குணமான அன்பு எல்லையில்லாதது, எங்கும் பரவுவது. ஏனென்றால் தெய்வத்தின் குணமே அன்பு. அன்பே கருணையாக மலர்ச்சி பெற்று உலகம் முழுவதும் இயக்குவதால் அந்த அன்பை அறிந்தவர்களே முக்தர்கள். பண்பட்ட நிலம் விளைச்சலுக்கு பயனாவதைப் போல பண்பட்ட மனம் அறம் சார்ந்து வாழ்வதால் செயலின் பயன்கள் குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் நன்மையே செய்யும். அதனால் அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அது மட்டுமல்ல, அரண் எனப்பட்டது இல்வாழ்க்கை. அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை. இல்லறம் அறம் தானே. அப்ப அறம் என்ற சொல்லுக்கு பொருள் ஒழுக்கம் கடமை ஈகை மூன்றும் இணைந்த பண்பாடு. அதான் அறம், அற வாழ்க்கை. அப்ப அரண் எனப்பட்டது இல்வாழ்க்கை. சரி, அஃதும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று. இந்த குறளுக்கு
பல தமிழ் அறிஞர்கள் இருக்கின்ற விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை விதியோடு இணைந்த இயல்பான அறமே இல்லறம். அந்த இல்லறம் பிறரால் பழிக்கப்படாமல் இருப்பது மிக நன்று. இப்படித்தான் எழுதியிருக்கிறாங்க. இந்த இல்லறம் பிறரால் பழிக்கப்படாமல் இருப்பது மிக நன்று. சரி. அறிவில்லாதவர் பழிச்சு பேச மாட்டாங்களா? அற வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அறம் என்றால் என்னன்னு தெரியாத ஒருவன் அவர்களை புறம் பேச மாட்டானா? பழிச்சொல் பேச மாட்டானா? இது எப்படி உண்மையாகும்? அவன் புறம் பேசினால் அது உண்மையாகுமா? சொல்லுங்க. நல்ல தம்பதி, அறம் சார்ந்த தம்பதிகளை பற்றி யாராவது தூற்றினால் அது உண்மையாகுமா? சொல்லுங்க. இது எப்படி சரியாகும்? நம்மளவிலே நாம் ஒழுக்கமா இருக்கலாம். அடுத்தவனை பாராட்டுவானா, அல்லது புறம் பேசுவானா, அல்லது குறை கூறுவானா, அது எப்படி நாம் நிச்சயிக்க முடியும்? அஃதும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று. இது எப்படி வள்ளுவர் சொல்லியிருப்பார்? என்றால் இங்கேதான் ஒரு ரகசியம் இதிலே அடங்கியிருக்கிறது. அது என்ன பாருங்க. நபிகள் சொல்வார், மற்றவரை பற்றி நாம் செய்கின்ற விமர்சனம். மற்றவர்களை பற்றி நாம் செய்கின்ற விமர்சனம் உண்மை என்றாலும் அது புறம் பேசுவதாகும். உண்மைதான் என்றாலும் அது புறம் பேசுவது. அவன்கிட்டே பேசுறதில்லை, அவனை பத்தி மற்றவங்கிட்ட போய் பேசுறது புறம் பேசுவதாகும். ஒருவேளை அது பொய்யாக இருந்தால் அவதூறு ஆகும். அப்போ மற்றவரை பற்றி இன்னொரு இடத்திலே நாம் பேசுகின்ற போது உண்மை என்றால் புறம் பேசுவது, பொய் என்றால் அவதூறு. அப்ப புறம் பேசுவதும் அவதூறு செய்வதும் அறம் சார்ந்த வாழ்க்கையா? அறம் சார்ந்த பண்பாடா? அப்ப என்ன சொல்ல வர்றாரு? அரஞனப்பட்டது இல்வாழ்க்கை அஃதும். அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இருந்தாலும் சில சமயங்களில் மற்றவரை பற்றி நாம் இன்னொரு இடத்துல கொட்டிடுவோம், மனப்புழுக்கத்தை பேசிடுவோம் தவறுதலாக. அது கூட இல்லை என்றால் மிக சிறப்பு. எனவே புறம் பேசுவதும் அவதூறு செய்வதும் சான்றோருக்கு அழகல்ல, அறம் சார்ந்த தம்பதிக்கு அழகல்ல. அதனால் எண்ணம் சொல் செயலால் எல்லோருக்கும் நன்மை மட்டுமே தரத்தக்க வகையில் ஐவகை கடமைகளை ஆற்றி அறத்தோடு வாழ்வதுதான் உயர்ந்த இல்லறம் எனினும், மற்றவரை பழித்து பேசாமல் வாழ்வது அறத்திற்கே சிறப்பு சேர்க்கும், அற மாண்பிற்கே சிறப்பு சேர்க்கும். அழகான பெண் அலங்கரிக்கப்பட்டதை போல மேலும் சிறப்பு சேர்க்கும் என்பதுதான் இந்த குறளுக்கு பொருத்தமான கருத்து. சரி, எது தேவை, எப்பொழுது தேவை, எவ்வளவு தேவை, எதற்கு தேவை என்ற கணக்கு பார்த்து கணக்கு தெரிந்து அதற்கு தகுந்தாற்போல் வாழ்கின்ற அறிவு சார்ந்த பெண் இருந்தால் குடும்பத்துல பற்றாக்குறையே இருக்காதுங்க. பெருமைக்குரியவள். பிறந்த வீட்டில் எப்படியோ வாழ்ந்திருக்கலாம், வசதியாக இருந்திருக்கலாம். புகுந்த வீட்டுக்கு வந்த பிறகு அந்த சூழ்நிலைக்கும் வசதிக்கும் கணவனின் தேவைக்கும் தகுந்தாற் போல தன்னை தகமைத்துக் கொள்கின்ற மனைவி விட ஒரு கணவன் பெறக்கூடிய செல்வம் வேறு இல்லை. அடுத்தது சாந்தி முகூர்த்தம். இதை பற்றி அடுத்த வகுப்பிலே சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி, இன்றைக்கு சுப முகூர்த்தம் திருமணத்தை பற்றிய செய்திகளை நாம் சிந்தித்திருக்கிறோம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.
நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள். வாழ்க வளமுடன். அருமையான சிந்தனை உரையை ஐயா எங்களுக்கு தந்திருக்கிறார். இதிலே சில பகுதிகள் நம் முந்தியும் கேட்டிருக்கிறோம் என்ற நினைவு வருகின்றது. சிறப்பையா. இப்பொழுது இந்த சிந்தனையை பற்றிய அன்பர்களுடைய கேள்விகளுக்கு அல்லது அவர்களுடைய கருத்துக்களுக்கு செல்வோம். ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புவர்கள் கைகளை அல்லது கருத்துக்களை பதிவு செய்ய விரும்புவர்கள் கைகளை உயர்த்தி கேட்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா. வாழ்க வளமுடன். இந்த வள்ளுவர் வாசுகி கதையில இன்னொரு கருத்தை கூட சொல்லுவாங்க. சொல்லுங்கய்யா. வள்ளுவர் என்ன சொன்னார்னா, சாப்பிடும் போது ஊசி அதேதான் ஊசியும் தண்ணி ஒரு டம்ளர்ல தண்ணியும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அது அந்த அம்மா வச்சிருக்காங்க. அப்புறம் அது அதான் நீங்க சொன்ன மாதிரி மணல சோறாக்குற கதை தான் இதுவும். அவங்க சொன்னதை அப்படியே செஞ்சாங்க அவங்க. ஆனா கூட ஏன் அதுக்குன்னு கேட்டது இல்லை. ஆனா இறக்கும் தருவாயில வாசுகி அம்மா கிட்ட வாசுகி அம்மா கேட்டிருக்காங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணீங்கன்னு. இந்த மாதிரி நீ சாதம் நீ பரிமாறும் போது சிந்தினா அந்த பருக்கை அதை குத்தி எடுத்து தண்ணியில தொட்டு மறுபடியும் அந்த பருக்கையை வீணாக்க கூடாதுன்ற கருத்தை அதை நான் அந்த நோக்கத்தோடு தான் சொன்னேன். நீ வாழ்நாள் முழுவதும் ஒரு தடவை கூட ஒரு பருக்கையை சிந்தாம நீ பரிமாறின, அதுக்கு வாய்ப்பே இல்லை, அதனால்தான் அதை பயன்படுத்தவே இல்லை அப்படின்னு அதுக்கு விளக்கம் கொடுத்ததாக ஒரு குறிப்பு, ஒரு கதை. நானும் கேட்டிருக்கேங்கய்யா. ஆமா 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 ஆமா. அந்த அளவுக்கு வாசுகி அதான் அப்புறம் கிணத்துல தண்ணி கூட விட்டுட்டு வந்தாங்கன்னு சொல்லி போச்சு. இது மாதிரி நிறைய கதைகள் கதையா இருந்தாலும் கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதை நம்ம உள்வாங்கிக்கணும், அவ்வளவுதான். ஆமா, அதுதான் நமக்கு பயனாகும். திருக்குறளுக்கும் நல்ல விளக்கம் சொன்னீங்க. பிறன் பழிப்பது இல்லாயின் நன்றுன்றது, அது பிறன் பழிக்கிறது கதை கட்ட ஒருவன் பிறந்து விட்டால் கண்ணகி வாழ்விலும் அதனால அது பிறன் பழிப்பதை பத்தி கவலை இல்லை. ஆனா இதுதான் உண்மையான கருத்து. அது நம்ம நோன்பு செய்யும் போது ஆண்டாள் சொன்ன மாதிரிதான், நெய்யுண்ணும் பாலுண்ணும் குரலை சென்றோதோம் சொன்னாங்க. குரலை பேசுறது கிடையாது, புறம் பேசுதல் கிடையாது. இந்த மாதிரி இல்லறத்துல இது ரொம்ப அவசியமான பண்பு. அதை நல்லா அது ஒரு உட்பொருள் விளக்கம் தான். அதை நல்லா அழகா சொன்னீங்க. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா. வாழ்க வளமுடன். வேறு அன்பர்கள் அதாவது ஐயாவிடம் கேள்விகள் அல்லது கருத்துக்கள்? இல்லை ஐயா. எனவே நாங்கள் நேரம் செய்து கொள்ளலாம். ஐயா. 9:30 உறக்க நேரம். இன்றைய குருவின் குரல் வகுப்பு 82 இந்த சிறப்பு வகுப்பு சிந்தனை உரையை வழங்கிய முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நாம் நமது நன்றிகளை தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம் வாழ்க வளமுடன். அவர்தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவரது வேதாத்திரிய தொண்டு வாழ்க வளமுடன்.